Praise the Lord. இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோபு 37வது அதிகாரம் 5வது வசனம். ஜோப் சாப்டர் 37 verse 5. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். He does great things beyond our understanding. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியங்களை கூட நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சூழ்நிலைகள் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், இல்ல எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போய் தவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு வேதனையோட இன்னைக்கு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையிலிருந்து நான் உனக்கு ஒரு விடுதலையை தந்து உன்னுடைய தேவைகளை சந்தித்து நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நான் உன்னுடைய வாழ்க்கையில செய்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகள்ல நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? உண்மையாக இருக்கிறீங்களா? பரிசுத்தமாக வாழ்றீங்களா? நீங்க கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்காம இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கிறீங்களா? விசுவாசத்தோட இருக்கிறீங்களா? பொறுமையோட காத்து இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? சூழ்நிலைகளை காரணம் காட்டி இன்னைக்கு நிறைய பேர் அநேக பாவங்களை செய்யறாங்க, கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறாங்க. ஆனா நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில அவர் பெரிய ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். நீங்க நினைச்சு கூட பார்க்காத காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே ஏசப்பா, பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை மாற்றுங்க. ஆண்டவரே பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஏசப்பா, எல்லா தேவைகளையும் சந்திங்க, எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க. நீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார். நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. Have a blessed day.